சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. இப்படிதான் எல்லாரும் சந்தோஷமா போறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் சந்தோஷம் எதுலயுமே வரமாட்டேங்குதேம்மா. அட அது நடந்தாவது வரலாம்ல அப்படின்னு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டா ஜோதிடம் பார்க்க வரும்போது கேட்கறது உண்டு. சமுதாயத்துல முதல்ல நான் போனா, "வணக்கம் சார், வணக்கம் மேடம்" அப்படின்ற மாரி என்ன 4 பேர் வணக்கம் சொல்லுவாங்க. எனக்கும் ரொம்ப மரியாதையா இருக்கும். பரவாயில்ல. நம்ம என்ன சாதாரண குடும்பத்துல பொறந்தாலும் 4 பேர் நம்மளுக்கு வணக்கம் போடுற அளவுக்கு நம்ம வந்திருக்கோமேம்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருப்பேன். இப்ப 4 பேர் பார்த்தாலும் கண்டும் காணாமயும் போறாங்க. அதுக்கும் மேல சாக்கிட்டு பேசுறாங்க. எல்லாத்த விட சிம்மத்துக்கு வருத்தமா இருக்கிறது என்னன்னா, மரியாதை குறைவா தன்னை நடத்துதுங்க. இப்படின்னு வருத்தப்படுற சிம்மம், சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள இந்த அளவுக்கு கெடுத்திருந்தது சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருந்து, குருனோட பார்வை அவன் மேல படுறதுனால, அஷ்டமத்து சனியாவே இருந்தாலும் அவன் பாட்டுன்னு சிவனேன்னு இருப்பான். உங்கள கெடுக்கிறத முழுசும் நிறுத்திட்டு போறாங்க. தலை மேல 10 பாறாங்கல்ல தூக்கி வச்சுன்னு உட்கார்ந்திருந்தீங்க. இப்ப 10 பாறாங்கல்லையும் கீழ தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? அப்பாடான்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்படி அப்பாடான்னு இருக்கக்கூடிய நேரம். பெரிய இவ்வளோ நாளா வேலைக்கு போனேன். என்னத்த சம்பாரிச்சேன்? என்னத்த பண்ணேன்? இத பத்தியா நான் இப்ப தான் 4 மாசமா வேலைக்கு போனேன். அழகா புள்ள பைக் கேட்டுச்சு. பல்சர் கேட்டுச்சு. வண்டி வாங்கி குடுத்துட்டேன் பாத்தியா? உன்னால முடிஞ்சுச்சா? என் திறமை உனக்கு இருக்கா? அது டியூல தான் வாங்கி குடுத்துருப்பாங்க. ஆனா இருந்தாலும் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ராஜா வூட்டு கன்னுக்குட்டி அப்படின்ற மாரி பேசுவாங்க. அப்ப லைஃப் பார்ட்னரோட பேச்சு அதிகரிக்கும். இதுல கவனம் அப்படின்றது தேவை. கவனம் எதுல இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, வழிபாடு என்னம்மா பண்ணலாம்? அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாம்மா பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு பிளஸ்ங்க. அதுக்கும் மேல குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா? இதுல 9ஆம் பார்வை சனி மேல படுது. சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்களை டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்கிறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்க போறது இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ். மற்ற ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மற்ற 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லா தாங்க இருக்க போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். உங்க ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. இப்படிதான் எல்லாரும் சந்தோஷமா போறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் சந்தோஷம் எதுலயுமே வர மாட்டேங்குதேம்மா. அட அது நடந்தாவது வரலாம்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, விளையாட்டா ஜோதிடம் பார்க்க வரும்போது கேட்கறது உண்டு. என்னென்னம்மா, கோச்சார பிரகாரம் என்ன பலன்களோ அது சொல்றோம்மா. சுய ஜாதகம் நாங்க பார்க்கறது இல்ல இல்லைங்களா? கோச்சார பிரகாரம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50%மா. சரிங்களா? சரி. இப்ப இந்த கோச்சார பிரகாரம் 50% பிரச்சனை ஓஞ்சிச்சுனாலே முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? இப்ப கடந்த பல வருடங்களா சிம்மம் பேசும்போது சொல்றது, நான் 10 வருஷமா இந்த பிரச்சனையில இருக்கேன். 15 வருஷமா இந்த பிரச்சனையில இருக்கேன். அது தசநாதன், பெரிய தசை வலு இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த மாரி 18 வருஷமா இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ராகு தசையா இருக்கலாம். 19 வருஷமா இருக்கேன். சனி தசையா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு தசை வலுத்து தசநாதன் வலுத்து இல்லாம கெட்டு போயிருந்தா, இந்த மாரி ரொம்ப நாளா இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது இருக்கும். ஆனா, சனி பகவான் அஷ்டமத்து சனி ஆனதுலேருந்து சிம்ம ராசி அன்பர்கள் நெறைய பேர் சொல்றது, மேடம் நான் பாட்டுன்னு கையில ஒரு ரூ. 10,00,000 வச்சிருந்தேன் மேடம். என் பொண்டாட்டி என்ன பண்ணா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வருவாங்க. என் பொண்டாட்டி என்ன பண்ணா, கையில ரூ. 10,00,000 வச்சுருக்கல, என் தங்கச்சி வீடு கட்டுறா குடு, தங்கச்சி வீடு கட்டுறா குடு அப்படின்னு நச்சரிச்சா மேடம். அதனால எத்தனையோ சண்டை வந்துச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் குடுக்கல. ஏன்னா உங்க பதிவே நான் பார்த்துருக்கேன். எக்காரணத்துக்கு கொண்டு கையிருப்பு காச குடுக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் குடுக்கவே இல்ல மேடம்.
ஆனால் நச்சு பிடிச்சி உன் அண்ணனுக்கு கொடுக்குற, உன் தம்பி கொடுக்குற, உன் அங்காளி கொடுக்குற, உன் பங்காளி கொடுக்குறன்னு சண்டையாக போட்டு புடுங்கி தங்கச்சி கொடுத்தா. அவ்வளோ மாமா நீ எனக்கு சாமி, மாமா அக்கா நீ எனக்கு அம்பிகை, நீ தான் எனக்கு ஈசன் காலில் விழுந்து வாங்கின்னு போனான். வாங்கின்னு போனவளோட சரி. அதுக்கப்புறம் இவன் நடையா நடக்கிறா. அவள் காசு கொடுக்கலனா கூட பரவாயில்ல மேடம், இவளை கேவலப்படுத்தி சண்டை போட்டு அனுப்புறா. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அவள் கொடுப்பான்ற எந்த சாத்தியக்கூறும் தெரியவே மாட்டேங்குது. அந்த காசு எப்போ வரும்? இதுதான் சிம்மம் கேட்குறது. ரெண்டாவது, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை. இது வரைக்கும் நான் ராஜா மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ திடீர்னு வந்து பாருங்க, வீட்டில் சும்மா முழுகி வச்சிருந்தா, முழுகி அந்த காய கூட காஞ்சிருச்சு. எனக்கு எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல. எங்கேயோ தண்ணி இருந்திருக்கு, கவனிக்கல. லைட்டாக ஸ்லிப் ஆகி உழுந்து முட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காலில் ராட் வச்சிருக்கு. நான் தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சேன். என் நடை எப்படி இருக்கும், சும்மா பந்தாவா நடப்பேன். இப்போ தாங்கி தாங்கி நடக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. சமுதாயத்தில் முதல்ல நான் போனால் வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படின்ற மாதிரி என்ன 4 பேர் வணக்கம் சொல்லுவாங்க. எனக்கும் ரொம்ப மரியாதையாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம என்ன சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் 4 பேர் நம்மளுக்கு வணக்கம் போடுற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் மேம்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருப்பேன். இப்போ 4 பேர் பார்த்தாலும் கண்டும் காணாமையும் போகிறாங்க. அதுக்கும் மேலே சாக்கிட்டு பேசுகிறாங்க. எல்லாத்த விட சிம்மத்துக்கு வருத்தமாக இருக்கிறது என்னென்னா, மரியாதை குறைவாக தன்னை நடத்துறது. குடும்பத்தில் வந்து பாருங்கள், ஏகப்பட்ட பிரச்சனை. முதல்ல குடும்பத்தை என் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருப்பேன். இப்போ என்ன பண்ணியும் என் குடும்பம் என் கண்ட்ரோலில் இல்லைம்மா. பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றா. மனைவிகள் என்ன சொல்லுவாங்க, கணவர் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு. குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு. ஒரு மனுஷி எவ்வளோங்க பிரச்சனையை தாங்க முடியும்? 4 பக்கமும் பிரச்சனை. 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 4 பக்கமும் பிரச்சனை. பல வருஷமா அப்படின்போது நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? எங்களுக்கு வயசு 40 தாங்க ஆகுது. ஆனால் எங்களுக்கு 80 வயசு ஆகிட்ட ஒரு ஃபீலிங் வருதுங்க. இப்படி வருத்தப்படுற சிம்மம் உண்டு. ஆக எல்லா விதத்துலேயும் பிரச்சனை, எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். இப்படி சந்திக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துலையாவது நிம்மதியாக இருப்போமா, அங்கே இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஆக நாங்கள் மொத்தமாக வந்து நொந்து போயிட்டோங்க. இப்படின்னு வருத்தப்படுற சிம்மம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை இந்த அளவுக்கு கெடுத்திருந்தது சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்து குருனோட பார்வை அவன் மேலே படுறதுனால, அஷ்டமத்து சனியாகவே இருந்தாலும் அவன் பாட்டும் சிவனேன்னு இருப்பான். உங்களை கெடுக்கிறத முழுசும் நிறுத்திட்டு போகிறாங்க. தலை மேலே 10 பாறாங்களை தூக்கி வச்சுன்னு உட்காந்துருந்தீங்க. இப்போ 10 பாறாங்களையும் கீழே தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? அப்பா ஆடான்னு இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி அப்பா ஆடான்னு இருக்கக்கூடிய நேரம். பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி குரு வந்து பாருங்க 12ஆம் பாவத்தில் போய் அமர்றார். பொதுவாக குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3, 6, 8, 12 அமர்றது வந்து பெருசாக வந்து சாதகமான பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த 12ஆம் பாவத்தில் அமர்றது அப்படின்போது மறைவு ஸ்தானம். நமக்கு விரயங்கள் வரும். ஆனால் சுப விரயங்களாக வரும். விரயங்கள் வரத்துக்கு முன்னாடி நம்மளே சுப விரயமாக மாற்றிடலாம். எப்படி நிறைய பேர் வந்து பாருங்கள், வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வீடு வாங்கிடுங்க, கார் வாங்கிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்கிடுங்க, இல்லை ஒரு கோல்டு வாங்கிடுங்க. இப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது சுப விரயமாக மாறிடும். நல்லது. அதுக்கு மேலே 12ஆம் பாவம் அப்படின்றது பரதேசம். வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்குவீங்க. நல்லா தூங்கினீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு இல்லைங்களா? இந்த காலகட்டம் நிம்மதியாக தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. பரவாயில்லை, பெட்டராக இருக்குப்பா, முதலுக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ருணரோக சத்ருஸ்தானத்தை. கடனை அடைக்கணும்னு கொஞ்சம் பிளான் பண்ணீங்க, இவ்வளோ கடன் இருக்குங்க, இவ்வளோவாவது அடைப்பீங்க. ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரபு வழி சொத்துக்கள் பிரச்சனையோடு இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு அது கைக்கு வந்து சேர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. எதிலம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும்? அதாவது 7ஆம் பாவத்தில் ராகு இருக்காம்மா. மனைவி மூலிமா இப்போ நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி மூலிமா திடீர் தனப்பிராப்தி, மனைவி மூலிமா அதிர்ஷ்டம். எவ்வளோ நாள் வரைக்கும் மனைவி வேலைக்கெல்லாம் போகலாமா, அது ஒன்றும் படிக்கல. ஆனால் இப்போ பக்கத்தில் கம்பெனி வந்துட்டு இருக்குது. அந்த கம்பெனியில் அந்த அம்மா வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அந்த அம்மானோட பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னா ரைட் ராயலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. எப்படி, நீ இவ்வளோ நாளாக வேலைக்கு போனேன், என்னத்த சம்பாரிச்ச, என்னத்தை பண்ண, அதை பற்றியா? நான் இப்போ தான் 4 மாதமாக வேலைக்கு போனேன், அழகாக புள்ள பைக் கேட்டுச்சு, பல்சர் கேட்டுச்சு, வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் பற்றியா, உன்னால் முடிஞ்சிச்சா, என் திறமை உனக்கு இருக்கா? அது டியூவில் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ லைஃப் பார்ட்னரோட பேச்சு அதிகரிக்கும். இதில் கவனம் அப்படின்றது தேவை. ஆக கவனம் எதில் இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, வழிபாடு என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்கம்மா. அப்போ குருனோட பார்வை சனி மேலேயே இருக்குமா குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் அப்படின்னா கிடையாதுமா. நடுவில் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனி மேலேருந்து விலகும். அப்போ அஷ்டமத்து சனி திருப்பி பயங்கரமாக எனர்ஜி, அவர் எப்பயுமே எனர்ஜியாக இருப்பார். பேரு தான் மந்தன் அப்படின்னு. நற்பலன்கள் கொடுக்கறது, தீய பலன்கள் கொடுக்கறது. அவர் வந்து முக்கியமாக நற்பலன்கள் கொடுக்கறது கொஞ்சம் நிதானமாக கொடுத்தாலும் எனர்ஜி லெவல் அவருக்கு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படிம்பாங்க. ஒரு ஆசிட் மாதிரி சனி. அப்போ ரொம்ப சிம்பிள். அவர் என்ன பண்ணுவார், சட்டுன்னு திருப்பி இந்த 5 விஷயத்தை டார்கெட் பண்ணுவார். கடன், உடல் சார்ந்த உபாதை, ஆஃபீஸில் பிரச்சனை, அதெல்லாம். அப்போ நம்ம 7ல் இருக்க ராகுவை பிரீத்தி பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்க கேத்துவை பிரீத்தி பண்ணுற மாதிரியும் அஷ்டமத்து சனியை பிரீத்தி பண்ணுற மாதிரியும் பரிகாரம் என்ன பரிகாரம்? சிவ வழிபாடு. இப்போ இந்த சென்னை பக்கத்தில் இருக்கவங்க பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வரன் கோயில் இருக்குமா, அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில் போயிட்டு அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீலோத்பவ மலர் மாலை போட்டு, அதே மாதிரி கருங்குவளை மலர் மாலை எதனாவது ஒன்று போட்டு வழிபாடு எள்ளு விளக்கேற்றி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள்ங்க. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் எங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பேச்சு என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்த போதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாளாக தொடருது. திருமணம் அப்படின்றது கைகூடியே வரமாட்டேங்குது. அதே மாதிரி குழந்தை பிராப்தம் அப்படின்றதே இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பிடிச்சி வச்சுட்டு எங்களை ரொம்ப பாடாப்படுத்துகிறான். சுற்றி நாளா பக்கமும் பிரச்சனை தான். இப்படி பல விஷயங்கள் இருக்கதானம்மா செய்யுது. எப்போ வீடு கட்டணும்னு நினச்சா வீடு கட்டவே முடியல. வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல, பூமி தோஷம் இருக்கான்னு தெரியல. இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் தான் அதனோட பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் பதில் தெரியறதுக்கு. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் ஊரில் கோயில்களில் அது வந்து எந்த கோயிலாக இருந்தாலும், ஈசனுடைய கோயிலாக இருந்தாலும், அம்பிகையினுடைய கோயிலாக இருந்தாலும், பெருமாளினோட கோயிலாக இருந்தாலும், முருகப்பெருமானுடைய கோயிலாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும், சிறுந்தெய்வங்களுடைய கோயிலாக இருந்தாலும், கோயில்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொற்பொழிவு நாங்கள் ஆற்றணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட நம்பருக்கு இதே நம்பருக்கு தான் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொற்பொழிவு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.